ஹாய் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி கூகுள் ஷீட்டில் முக்கியமான 3 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த விஷயம் நம்ம ஆஃபீஸில் ரிப்போர்ட்டிங்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கூகுள் ஷீட்டில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைவட் டேபிள், இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் அண்ட் கண்டிஷன் ஃபார்மேட்டிங். இதுக்காக நான் க்ரியேட் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் டேபிள் தான் இது, நேம் அண்ட் மொபைல் நம்பர். எம்எஸ் ஆஃபீஸில் எக்ஸலில் பைவட் டேபிள் இருக்குது. பட் அதில் இருக்கிற பைவட் டேபிள் ஃபீச்சர்ஸ் விட கூகுள் ஷீட்டில் இருக்கிற பைவட் டேபிள் ஃபீச்சர்ஸ் ரொம்பவே அட்வான்ஸாக இருக்குது. அது என்ன அட்வான்ஸ், மேலும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் ரொம்ப கவனமாக கேளுங்க, ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ கூகுள் ஷீட்டில் பைவட் டேபிள், இண்டெக்ஸ், மேட்ச் அண்ட் கண்டிஷன் ஃபார்மேட் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். பைவட் டேபிளை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன், அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். நம்ம பேஸ்ட் ஆன் தி டேபிள் இருந்து நம்ம பைவட் டேபிளை ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேபிளை நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணாலோ ஏதாவது டெலிஷன் பண்ணாலோ அந்த பைவட் டேபிளை அப்டேட் ஆகாது. பட் ஆனால் கூகுள் ஷீட்டில் பைவட் டேபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு டேபிளை நம்ம பேஸாக வச்சு பைவட் டேபிளை க்ரியேட் பண்ணோம்னா அந்த பேஸ் டேபிளிலிருந்து ஏதாவது அப்டேஷன் ரிவைஸ் நடந்துச்சுன்னா உடனே அந்த பைவட் டேபிளில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் கூகுள் ஷீட்டில் ரொம்பவும் அட்வான்ஸாக இருக்குது. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ கூகுள் ஷீட்டில் நேம், மொபைல் நம்பர், சீரியல் நம்பர்னு ஒரு 3 காலம் இருக்குது. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா அப் டு 25 வரைக்கும் டேட்டாஸ் இருக்குது. ஸோ இந்த 25 வரைக்கும் இருக்கிற டேட்டாவில் மொபைல் நம்பர் ஒரு காலம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டேபிளுக்கு தான் நான் பைவட் டேபிள் போட போகிறேன். இந்த பைவட் டேபிள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இதோடைய ஃபீச்சர்ஸும் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. ஆஸ் யூஷுவல் எக்ஸலில் நம்ம எப்படி பைவட் டேபிள் ஜென்ரேட் பண்ணுறோமோ அதே போல் தான், பட் சில ஸ்டெப்ஸ் மட்டும் வேரி ஆகுது. இந்த டேபிளை என்டையராக செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஏரோ சூஸ் பண்ணிங்கன்னா டேபிளில் டேட்டா எந்த அளவுக்கு எந்த எண்டு வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் உங்களுடைய செலெக்ஷன் மூவ் ஆகும். தென் சேம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கீ யூஸ் பண்ணிங்கன்னா டேட்டா அந்த டேபிளில் எந்த அளவுக்கு இருக்கோ, ஐ மீன் அப் டு எட்ஜ் வரைக்கும் செலக்ட் ஆகும். ஓகே, தென் டேட்டான்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பைவட் டேபிள் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நியூ ஷீட் ஆர் எக்ஸிஸ்டிங் ஷீட். எக்ஸிஸ்டிங்னா இந்த ஷீட்லேயே தேவைப்படுமான்னு கேட்கும். நம்ம நியூ ஷீட்டே கொடுத்துக்கலாம். ஸோ நியூ ஷீட் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா நியூ ஷீட்டில் பைவட் டேபிள் ஜென்ரேட் ஆகிடும். பைவட் டேபிளுடைய கண்டிஷன் ரைட் சைடில் இருக்குது. ரோஸில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கலாம். காலத்தில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கலாம். வேல்யூவில் நம்ம கொடுக்கலாம். ஸோ ரோஸில் நான் நேம் கொடுக்குறேன். ஸோ நேம் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அந்த வேல்யூவில் ஒவ்வொரு நேமுக்கும் மொபைல் நம்பர் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது, ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதனால் அதை ஆட் பண்ணி மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு நேமுக்கும் மொபைல் நம்பர் எவ்வளோ ரிப்பீட் ஆகுது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பைவட் டேபிள் ஆஃப்லைனில் டேபிள்குள்ளே என்ன நடந்தாலும் அப்டேட் ஆகாது. பட் இந்த இடத்துல கூகுள் ஷீட்டில் பைவட் டேபிள் டேபிள்குள்ளே நம்ம ஏதாவது டிசைன் பண்ணோம்னா அப்டேட் ஆகுது. அந்த அப்டேஷன் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸாம்பிள் ஏன்ற நேமை பாருங்கள், மொபைல் நம்பர் 3 வாட்டி வருது. ஸோ நம்ம அந்த கிளாஸ் 1 ஷீட்டுக்கு போயிட்டு ஏன்ற இடத்துல இருக்கிற இடத்துல அந்த மொபைல் நம்பரை டெலீட் பண்ணுறோம். நீங்கள் ஆஃப்லைனில் பைவட் டேபிளை ட்ரை பண்ணி பாருங்கள், பட் ஒர்க் ஆகாது. பட் இந்த இடத்துல பைவட் டேபிள் போய் உள்ளே பாருங்கள். இப்போ ஏன்ற இடத்துல மொபைல் நம்பர் 2 முறை தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒரு முறை ரிஃப்ளெக்ட் ஆகாது, டெலீட் ஆகிடுச்சு. கூகுள் ஷீட்டில் நீங்கள் பைவட் டேபிள் போட்டிங்கன்னா ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம எக்ஸலில் எந்த ஒரு அப்டேஷன் பண்ணாலுமே நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ரிவைஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ பைவட் டேபிள் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கிளாஸ் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபார்மேட்டிங். கண்டிஷன் ஃபார்மேட்டிங் அப்படி என்னென்னா, ஆஃப்லைனில் நம்ம ஒரு டேட்டா ஃபில்அப் பண்ணுறோம் எக்ஸல் ஷீட்டில். இன்கேஸ் நம்ம ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப வேகமாக செய்யணும் அந்த வேலைன்னும் போது கலர் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எதாவது ஹைலைட் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லோ கலர், ரெட் கலர் எதாவது யூஸ் பண்ணுவோம். எக்ஸல் ஷீட்டில் டேட்டா ஃபில் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கலர் இருக்கணும். ஃபில் ஆகிட்ட பிறகு அந்த கலர் மாறணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதான் கண்டிஷன் ஃபார்மேட்டிங். இப்போ இந்த இடத்துல மெஜெண்டா கலர் இருக்குது. மெஜெண்டா கலரில் இருக்கிற டேட்டாவில் நீங்கள் அந்த செல்லில் நீங்கள் ஏதோ டைப் பண்ணிங்கன்னா அந்த மெஜெண்டா கலர் ரிமூவ் ஆகிடும். ஸோ நான் அதுபோல் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட், இப்போ இந்த ஷீட்டை நீங்கள் பார்க்கும்போது ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா டேட்டா இருக்குது. அதர் தென்
டேட்டா இருக்கா இல்லையானை விட சரியான டேட்டாவா தப்பான டேட்டாவை விட அந்த இடத்துல டேட்டா இருக்கா இல்லையானே ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ அதுக்காக தான் இந்த கலர் ஃபார்மேட்டிங் வச்சுருக்கேன். நீங்கள் டேட்டாவை டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கலர் ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு எந்த இடத்துல டேட்டா வரணுமோ அந்த இடத்துல அந்த செல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபார்மேட் செல்ஸ் இஃப். ஸோ இதுதான் கண்டிஷன். இஃப் இஸ் எம்டி, இஃப் இஸ் நாட் எம்டி, டெக்ஸ்ட் கண்டெயின். ஸோ உங்களுக்கு என்ன க்ரைட்டீரியாவோ, உங்களுக்கு என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இஃப் இஸ் எம்டின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் கலர் சூஸ் பண்ணணும். கலர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா எம்டியாக இருந்துச்சுன்னா அந்த கலர் வந்து ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகும். தென் டன் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல என்னமே எதுவுமே எல்லோவோ வரலன்னு நினைக்காதீங்க. எல்லா இடத்துலையும் டேட்டா இருக்குது. ஸோ அதனால் எல்லோவோ வரல. நான் பின்ற நேமில் இருக்கிற மொபைல் நம்பர் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ண உடனே அந்த இடத்துல எல்லோ கலர் வந்துடும். ஸோ கலர் வந்து அந்த இடத்துல டேட்டா இருக்கா இல்லையான்ற ஒரு விஷயத்தை இமிடியேட்டாக நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து கூகுள் ஷீட்டில் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸ்பீடாக இருக்கும். இந்த வேர்டில் வந்து நம்ம ரிப்போர்ட்டிங் வாங்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூகுள் ஷீட்டில் இப்போ நான் சொல்லித்தர விஷயங்கள் வந்து சமீபத்தில் எங்கள் ஆஃபீஸில் நடந்த எல்லா ஒர்க்குக்குமே எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இதை நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது ரிப்போர்ட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் மேட்ச். எக்ஸல் இண்டெக்ஸ் மேட்ச் இருக்கிற மாதிரி தான் கூகுள் ஷீட்லேயும் இண்டெக்ஸ் மேட்ச் இருக்குது. ஒரு ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை இன்னொரு ஷீட்டுக்கு கம்பேர் பண்ணி நீங்கள் டேட்டா எடுக்கிறதுக்கு இண்டெக்ஸ் மேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். VLOOKUP-ஓட இண்டெக்ஸ் மேட்ச் வந்து நான் எப்போவுமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, VLOOKUP-ல வந்து டேட்டா வந்து நீங்கள் சைமல்டேனியஸ்லி பேரலாக பக்கத்தில் இருக்கணும். இண்டெக்ஸ் மேட்ச்சில் அப்படி இருக்கணும் அவசியம் கிடையாது. கம்பேரிசன் டேட்டா எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் மேட்ச் வந்து நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஈக்குவல் இண்டெக்ஸ், நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அந்த ரோஸை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். கிளாஸ் 1ல் எனக்கு வந்து நேம் தேவைப்படுது. ஸோ பின்ற காலத்தில் தான் அந்த நேம் இருக்குது. அந்த காலத்தை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். கமா மேட்ச். இப்போ எந்த இடத்துல ரிசல்ட்டை வந்து நம்ம கொண்டு வர போகிறோமோ அந்த இடத்துல இருக்கிற டேட்டாவை நம்ம கம்பேரிசன் பண்ணி தான் கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த ஷீட்டில் கிளாஸ் 3 இண்டெக்ஸ் மேட்ச் என்ற ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை நான் ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். C2 கமா இந்த ஒரு செல்லை ரிசல்ட் எடுத்தோம் இல்லையா, அந்த ஷீட்டில் இருக்கிற என்டையர் காலத்தையும் கொடுக்கணும், மேட்ச் பண்ணணும். இந்த செல்லு வந்து அந்த என்டையர் காலத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம ரிசல்ட் கொடுக்கும். ஸோ C என்ற காலத்தை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணுறேன். கமா 0 மீன் எக்ஸாக்ட் மேட்ச். க்ளோஸ். ஸோ இந்த நம்பர் 2365 இந்த நம்பருக்கான நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா A. கரெக்டாக வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த டேட்டா ஏன் பேஸ்ட் ஆகலைன்னா இந்த இடத்துல அந்த செல்லு இல்லை, மீன் அந்த வேல்யூ இல்லை. ஸோ அதனால் டெலீட் ஆகிடுச்சு, அதனால் வரல. இண்டெக்ஸ் மேட்ச் ஃபார்முலா இதுதான். ஆஃப்லைனில் விட ஆன்லைனில் வந்து இண்டெக்ஸ் மேட்ச் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. கூகுள் ஷீட்டில் இண்டெக்ஸ் மேட்ச் தான் தெரிஞ்சுக்குங்க. நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அந்த காலத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற இண்டெக்ஸ் போட்டு தென் கமா மேட்ச். எந்த செல்லை கம்பேர் பண்ண போகிறோமோ அந்த செல்லுக்கு டேட்டாவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அந்த ரிசல்ட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த ஷீட்டில் இருக்கிற என்டையர் காலத்தையும் கம்பேரிசன் காலத்தையும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கமா கொடுத்து 0 கொடுத்தீங்கன்னா இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபார்முலா ஓவர். ஸோ கூகுள் ஷீட்டில் இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். பைவட் டேபிள் அண்ட் தென் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அண்ட் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச். ஏற்கனவே கூகுள் ஷீட் தொடர்பாக 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ 3வது வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.